குடும்பம் என்பது ஒரு கோயில், அதில் கணவன் மனைவி என்பவர்கள் தீபங்கள் என்று அற்புதமான பாடலை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். தலைவனாக இருக்கக்கூடியவன் திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவியோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து உலகிற்கு ஒரு எடுத்துக்காட்டை, ஒரு மாடல் என்று சொல்லுகிறோமே, ஒரு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். ஆனால் நமது அண்மைய முதலமைச்சராகிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நடிகவேள் என்ற நடிகவேள், அவருக்கு அவர் பட்டம் கொடுக்கலாம். இந்த விஜய் அவர்கள் மனைவியை துறந்து பிள்ளைகளையும் துறந்து இப்போது தனிக்கட்டையாக அப்பாவோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு அந்த உலகிற்கு, மக்களுக்கு, இளைய பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி காட்டுறாரு, என்ன வழி காட்டுறாரு. போங்க தம்பி, போங்க, உங்கள் மனைவி பிள்ளைங்களோட வாழ கற்றுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இல்லறத்தை பற்றி விஷயங்கள் எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும், நல்லது செய்ய முடியும். போங்க தம்பி, ஈகோவை விட்டு கொடுத்து இளம் பிள்ளைகளாகிய இளைஞர்களாகிய உங்கள் பிள்ளைங்களையும் உங்கள் வசப்படுத்திக்கிட்டு வாழ கற்றுக்கோங்க. திருமணம் மற்றும் இல்லற விழுமியங்களுக்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக நிற்கணும், நீங்களும் வழிகாட்டியாக நிற்கணும், ஒரு ஒளியாக நிற்கணும். அதை விட்டுட்டு மனைவி வேண்டாம், அவள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களுடைய ஈகோவை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. தம்பி, உங்கள் பிள்ளைங்களையும் நடுத்தருவில் நிற்கிற மாதிரி சமுதாயத்துக்கு நீங்கள் ஓரங்கட்டுறதுனால வச்சுருக்கீங்க. அவள் எப்படிப்பட்ட பிள்ளைங்களாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்க தானே. உங்கள் பிள்ளைங்களையே கட்டி காக்க முடியாத நீங்கள் விசில் அடித்து நாளைய பிள்ளைங்களால் நீங்கள் வழிகாட்ட முடியுமா? என்னையா நீங்கள் முதல்ல பிள்ளைங்களை வழிகாட்டுங்க, உங்கள் பிள்ளைங்களை அன்பு செய்யுங்க, உங்கள் மனைவி அன்பு செய்யுங்க, மீண்டும் எடுத்துக்கோங்க, அழைங்க. ஒருமனப்பட்ட ஒற்றுமையான திருமண இல்லற வாழ்வே சிறந்த வாழ்வுன்னு நமது முன்னோர்கள்லாம் காட்டிட்டு போயிருக்கிறாங்க, தமிழ் முன்னோர்கள். அதெல்லாம் நீங்கள் தட்டி கழிக்காதீங்க.